குடியரசு தினம் சுதந்திர தினம்னா என்ன இந்த 2 நாள்ல எதுக்கு கொடி ஆத்துதாங்கன்னு ஒரு அண்ணே கேட்டுவிட்டார். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுது எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லியிருந்திருக்காருல, நான் சொல்லுறதை நல்லா கேளு. சுதந்திர தினம்னா வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ரொம்ப நாளாக ஆண்டிருக்கான். மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி முதிச்சு செக்கு அதுன்னு படாத பாடு படுத்திருக்கான். படாத பாடு நம்ம நாட்டில் இருந்த பெரிய பெரிய தலைவர்லாம் இருந்து போராடி, ஆமாம் சோறு தண்ணி இல்லாமல் போராடி வெள்ளைக்காரன் இதை பார்த்து பயந்து நாட்டை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் நம்ம இந்தியாவை. ஆமாம் அது அந்த நாள் தான் சுதந்திர தினம். நம்ம நாடு நம்ம கையில் கிடச்ச நாள் சுதந்திர நாள். அதான் சுதந்திர தினம்னு கீழே இருந்து கொடி கம்புக்கு மேலே ஏற்றுவாங்க தேசிய கொடியை. ஆமாம் குடியரசு தினம்னா என்னென்னா வெள்ளைக்காரன் நம்மகிட்ட தந்துட்டு போயிட்டாம்ல நாட்டை. அப்போ சட்டம் எதுன்னா கிடையாது. யாராவது ஒரு ஆள் ஒன்று அடித்து கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, அதுக்கு சட்டத்தை எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த தண்டனைக்கு இந்த தப்பு பண்ண இந்த தண்டனை மக்களால் ஓட்டு போட்டு தான் பிரதமர் எடுக்க முடியும், மக்களால் ஓட்டு போட்டு தான் முதலமைச்சர் எடுக்க முடியும்னு அந்த சட்டத்தை எழுதி அந்த நாளை வெளியிட்ட நாள் தான் இந்த ஜனவரி 26. இதுக்கு தான் கொடி ஏற்றி வச்சுருக்க கொடியை இப்படி கையில் கீழே இழுத்து விடுவாங்க, மேலே பட்டோல் வீசி பறக்கும். ஆனாலும் வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது நிறைய அணை கட்டினானா, அணை கட்டியிருக்கான். இந்த கரண்ட்டுக்கு தயார் பண்ணுறது, இந்த ரயில் பெட்டி வந்தது எல்லாம் வெள்ளைக்காரன் ஓரளவுக்கு அவன் தான் கொண்டாந்து விட்டானான். இது எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு எனக்கு. ஆமாம்